எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் நமக்கு அதில் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு தொடர்ந்து மற்ற காரியங்களுக்கு நிறைய போகலாம். 4வது வசனத்தில் இருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன். யாருன்னா ஆமேன் சொல்லனா அந்த ஆசீர்வாதம் எனக்கு திரும்பட்டாண்டவரே. ஆமா, நீங்க ஆமேன் சொல்லனா வேண்டான்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். நேபுகாத்நேச்சார் மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கிற திரும்பவும். கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். வெரி குட். எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. இந்த நாளிலும் கூட நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் 1லிருந்து ஒரு 6 வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய செய்திக்கு நிறைய போகலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாக்கிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது முதல் வாரத்தில் நம்ம எதை பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், அதிலிருந்து சில காரியங்கள் போதிச்சேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கிடையாது. உங்களை யாரோ ரட்சிப்புகளை நடத்தினாங்களோ அவங்க கிடையாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் ஒரு காரியத்தோடு உங்களை தெரிந்து கொண்டார். அங்க கோரேஸை அதை தான் சொல்றாரு. கோரேஸ் ராஜாவாக இருக்கிறார். கோரேஸ்க்கு தெரியாது நான் யார் ராஜாவா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் பிளான் பண்ணி எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக 70 வருஷம் முடிந்த பிறகு சிறையிருப்பு முடிந்த வருஷத்தில் கோரேஸை ராஜாவாக்கி கோரேஸ் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இடிந்து போன ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் கோரேஸை ராஜாவாக வச்சிருக்கிறாரு. ஆனா கோரேஸுக்கு தெரியாது. கோரேஸ் இஸ்ரவேல் ஜனத்தான் கிடையாது. கோரேஸ் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. கோரேஸ் யூதன் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டும் தம்முடைய வேலைகளை செய்கிறார். ஆமேன். நம்ம மறந்து போகக்கூடாது. தேவன் நம் ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களாம் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் தங்கம் சேத்துல விழுந்துடும். சில தங்க நகையெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு. சில நேரத்தில் தங்க நகைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா சேத்துல விழுந்து அது பித்தளையை விட மோசமாக ஒரு பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். பித்தளை நகை கூட கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஆனால் இதை சேத்துல பல வருஷமாக விழுந்து சேரும் தங்கமும் ஒன்றா சேர்ந்து தங்கன்றதே தெரியாத அளவுக்கு அது இருக்கும். ஆனால் அந்த தங்கத்தில் ஒரு குவாலிட்டி என்னென்னா, ஒரே ஒரு சின்ன இடம் மின்னுனா கூட அந்த மின்னுவது தங்கம் கண்டுபிடிச்சிடலாம். பித்தளை மின்னுறதுக்கும் தங்கம் மின்னுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்போது அப்படி இருக்கிற தங்கத்தை கவனிங்க, எடுத்து விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த சேத்தெல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்தாட்ட பிறகு அந்த தங்கம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நீங்களாம் அது போல தான். நீங்களாம் தங்கங்கள். ஆனால் உங்களை நிறைய சேருலாம் சுற்றி வச்சுருக்குது மைண்டில். அந்த என்ன சேரு சுற்றிக்குதுன்னா, நீ என்னத்தை கிழிக்க போகிற,
நீ என்ன ஆண்டவருக்காக செய்ய போகிற, நீ என்ன பண்ணிடுவ, நீ எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிச்சு, எவ்வளோ பண்ணியாச்சு போ, இன்னும் பட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்யாத ஊழியம்மா, நம்ம பார்க்காத ஊழியம்மா, நம்ம பார்க்காத ஊழியக்காரங்களா, நம்ம கேட்காத மெசேஜா, இப்படி எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ சேரெல்லாம் பூசி தங்கம் உள்ளே இருக்குது, சேர்தான் இப்போ வெளியில் இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் பேசும்போது பரிசுத்த சேர்த்தெல்லாம் கழுவி தங்கத்தை மிளிர செய்கிறார். ஆமேன். நீங்கள்லாம் விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில் அவருடைய ரத்தத்தையே சிந்தி உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்பதற்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி யோசித்து பாருங்க. நீங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில், ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, எத்தனை பேர் போய் ரத்தம் கொடுப்பீங்க? ஒருத்தரும் இல்லை, ஒரு 2-3 பேர். அவங்க ஏதோ அது கூட சுயநலம் இருக்குது அந்த ரத்தம் கொடுக்குறதுல கூட. என்னன்னா, ரத்தம் கொடுத்தா தான் உடம்புல அடுத்த ரத்தம் சுரக்கும், புது ரத்தம் உற்பத்தி ஆகும். அதனால் சில பேர் ரொட்டீனாக ரத்தம் கொடுப்பாங்க. ஆனால் மற்றபடி நம்ம ரத்தம் கொடுக்க மாட்டோம். நான் இது வரைக்கும் ரத்தம் கொடுத்தது இல்லை. எங்கள் ஒய்ஃபு குழந்தை பேக்கும் போது கூட ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல போய் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவன் மாதம் மாதம் ரத்தம் கொடுப்பான். அதனால் இது வரைக்கும் பிளட்டு கொடுத்ததில்லை, தெரியல ஏன் அப்படி ஒரு எண்ணம் வரல. சரி, எதுக்கு கேட்டேன்னா, ஜிஹெச்சில் யாரோ ஒரு ஆளுக்காக ரத்தம் கொடுக்க மாட்டீங்க. இப்போ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுக்கணும்னா அப்போ எத்தனை பேர் கொடுப்பீங்க? எல்லாரும் போய் கொடுப்பீங்க. அவங்கவுங்க சொந்தக்காரர் போய் என்ன பண்ணுவீங்க? ரத்தம் கொடுப்பீங்க. ஆனால் இயேசு, நீங்கள் அவரை அறியாது இருக்கும்பொழுது, அவரை தெரியாமல் இருக்கும்போது, அவருக்கு எதிரான வார்த்தைகளை பேசும்போது, அவரை நீங்கள் திட்டுகிற வேலையில் அவர் சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். வசனம் அதுதான் சொல்லுது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்ம மேல் வைத்த அன்பை விலக பண்ணினார். நீதிமானுக்காக ஒரு நீதிமான் மரிக்க முன் வருவான், ஆனால் நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு அதுதான். சரி, இப்போ தேவன் உங்களை அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி வச்சிருக்கிறாரு. ஒரு நோக்கம் இல்லாமலையா செஞ்சிருப்பாரு? பக்கத்தில் விட்டு பார்த்து கேளுங்க. நான் சரியா பார்க்க முடியல எல்லாரையும், நீங்க பார்த்து கேளுங்க. உங்களுக்காக சிலுவையில், அவங்கள பார்த்து கேளுங்க, அவங்கள பார்த்து, உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவரு ஒரு நோக்கம் இல்லாமல ரத்தம் சிந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்காக விலையேற பெற்றது, விலையேற பெற்றோம். இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லும் போது, விலையேற பெற்ற ரத்தத்தினால, விலையேற பெற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். அப்போ இயேசு உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்சஸ் ஆகலன்னா, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்ம அறியாதபடிக்கு பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுக்கினே இருப்பான். எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த நோக்கத்தை திட்டத்தை அறியறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை வேற ஏதாவது ஒரு ட்ராக்ல பிஸி ஆக்கிடுவான், ரொம்ப பிஸி ஆக்கி விட்டுடுவான் வேற ட்ராக்ல. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு, இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னாரு. நான் உங்களுக்கு ஒரு அக்கினியை போடுறேன், நீங்கள் ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே வைங்க. இயேசு என்னை ஒரு பெரிய நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான் வேலை. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உண்மையில் சொல்கிறேன், உங்கள் லைஃபை வேறு லெவலில் போயிடும். உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிடும். நீங்கள் கவனிங்க, நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கிற சுகம், நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்கிற பணம், நீங்கள் எதிர்பார்க்கிற வீடு,
நீங்கள் எதிர்பார்க்கிற உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும். எப்போ நீங்கள் தேவன் உங்களை எதற்காக ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அல்லேலூயா. ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு ட்ரெயினில் 15 பெட்டி இருக்குது. ஆனால் 15 பெட்டியையும் ஃபஸ்ட்டில் இருக்கிற இன்ஜின் தான் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்குது. இன்ஜின் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, 15 பெட்டியும் முயற்சி பண்ணாலும் ட்ரெயின் போயிடுமா? போகாது. ஒரே ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற இன்ஜின் சரியாக ஒர்க் பண்ணால் 15 பெட்டியும் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அப்படி தான் நீங்கள் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வாழ்ந்தால் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கரெக்டாக போயினே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இது பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனால பிசாசு என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தேவனுக்காக வாழாத படிக்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத படிக்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாத படிக்கு உங்களை டைவர்ட் பண்ணிக்கினே இருப்பான். அப்பப்போ நீங்கள் எப்பெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அவன் வந்து அதை டைவர்ட் பண்ணுறது தான் அவன் வேலை. நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உஷாராக போயின்னு இருக்கணும். எப்பவுமே பாருங்கள், தேவன் என்னை கொண்டு இதை செய்ய விரும்புகிறார் அப்படின்ற நான் சொல்கிறேன். சில நேரத்தில் நான் பேசும்போது சில பேருக்கு சில எண்ணங்கள் வரும். அவர் ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். என்ன பேசுவார்? எவ்வளோ நாள் தான் மகளே இப்படியே இருப்பேன், நீ எனக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யக்கூடாதா பேசுவார். எவ்வளோ நாள் தான் மகனே இப்படியே இருப்பேன், நீ எனக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யக்கூடாதா பேசுவார். நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து, சரி ஆண்டவரே கொஞ்சம் இந்த வெக்கம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் டாக்ஸ் கொடுக்க வரேன் தீர்மானம் எடுப்பீங்க. ஆனால் எடுக்கும்பொழுது தான் அன்றைக்கி போனீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை தலைவிரிச்சு ஆடும். சர்ச்சுக்கே நீ போகக்கூடாதுன்னு தலைவிரிச்சு ஆடும் பிரச்சனை. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் நீங்கள்லாம் தங்கம், இந்த தங்கம் ஜொலிக்கக்கூடாது அப்படின்ற பிசாசுக்குரியக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, அவனை விட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாக அவர் தமது சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார், நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஒன்னே ஒன்று தான் பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்படாத போது உங்களுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக நீங்க ஒப்பு கொடுத்துருந்தீங்க. அதே போல இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்கள் சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, சின்ன ஜெபம். ஆண்டவரே இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த சரீரத்தின் மூலம் நீர் இந்த நாளில் மகிமைப்படுங்க, நீங்கள் உயர்ந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. சரி, ரெண்டாவது பார்த்தோம், ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். ஆமே, ஜாதிகளை என்ன பண்ணுவாரா? கீழ்ப்படுத்துவார் பார்த்தோம். அடுத்தது ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பார். போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு என்ன பண்ண போறாரா? கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி வாசல்கள் பூட்டப்படாமல் கதவுகள்லாம் திறந்து இருக்க போகிறது. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக. என்ன வாக்கு தத்துவம்? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்களுக்கு வரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறார்னா, வாசல்கள் திறந்த வாசல், பூட்டப்படாத வாசலும் திறந்த கதவுகளையும் உங்களுக்கு வைக்க போகிறார். இந்த வருஷத்தில் பூட்டப்படாத வாசல், திறந்த கதவு, ஒரு ஓப்பன், உங்கள் லைஃப்பில் ஒரு ஓப்பனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன், திறந்த வாசல், பூட்டப்படாத கதவு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் ஒரு சான்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய திறமை இருக்குதுங்க, ஒரே ஒரு சான்ஸ், அந்த கம்பெனியில் மட்டும் ஒரு சின்ன வேலை கிடைச்சி நான் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க சார், நான் என்ன பண்ணுவேன், என் திறமையெல்லாம் பயன்படுத்தி பெரிய ஆள் ஆகிடுவேன், அந்த கம்பெனியில் போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறேன் சார், ஒரு ஓப்பன் கிடைக்க மாட்டேன்து. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஓப்பன்ஸை வைக்கிறாரு. ஆமேன்.
அதை தான் சொல்றார். கோரேசுக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பூட்டப்படாத வாசல்களையும் திறந்த கதவுகளையும் வைக்கிறேன். இந்த வாசல் கதவு இது என்னன்னா, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகுது. இப்போ ரோட்ல போயின்னு இருக்கிறாங்க, இது ஒரு கதவு. இந்த கதவை திறந்து உள்ள வந்தா ரோட்ல இருக்கிற மாதிரியே இந்த இடம் இல்லை. இங்க எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. அதுதாங்க டோர், ஓப்பன் டோர். கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த வருஷம் உங்க வாழ்க்கையின் தரத்தை, நிலைகளை ஒரு படியிலிருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வர போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சொல்றேன் கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணி பேய் விழுந்ததுன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஓப்பன் டோர் வைக்கிறாரு. நீங்க போய் நின்னாலுமே அது விழுந்துடும். நீங்க கை வைக்க வேணாம், நின்னாலுமே என்னாவும் விழுந்துடும். ஏன்னா அது அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவலு நீங்க வீட்டில் பாட்டு பாடினா ஜெபம் பண்ணா சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாம் ஆடும். அதுக்கு அடுத்த லெவலு நீங்க எங்கன்னா போகணும்னு நினைக்கும் போதே அங்கேயே ஆடும். தெரியுங்களா? இயேசுக்கு அப்படிலாம் நடந்துச்சு. இயேசு பாருங்க, அந்த கதரேனருடைய நாட்டுக்கு போகிறதுக்கு கப்பலில் இங்கேருந்து தீர்மானிச்சு எடுத்தாரு. அவன் அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டான். அங்கே ஆடி வராதபடிக்கு புயலெல்லாம் அனுப்பி தடுத்தான். ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே போய் இயேசு நின்ன உடனே அவன் வந்து விழுந்தான். இயேசு வந்து கூப்பிட்டாரா, யாரெல்லாம் பேய் பிடிச்சவங்களோ வாங்கன்ட்டு? இல்லை, அவனே ஓடி வந்து விழுந்தான். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வரப்போகிறது. ஆமேன். பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வருஷத்தில் போன வருஷம் மாதிரி இருக்காது, ஒரு ஸ்டெப்பு மேலே வரப்போகுது. ஆமேன். நான் சொல்கிறேன், நீங்கள் போன வருஷம் ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ண மாட்டீங்க. இந்த வருஷத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. போன வருஷம் பைபிள் படிக்க மாட்டீங்க. இந்த வருஷத்தில் ஒரு ஸ்டெப்பு. கர்த்தர் அதுதான் ஓப்பன் டோர் கொடுக்குறாரு. திறந்த வாசல், பூட்டப்படாத கதவு. பிசாசு தான் எதிரி. பிசாசு என்ன பண்ணுறான்னா, நீங்கள் ஜெபிக்க கூடாத படிக்கு கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிடுறான். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்க கூடாத படிக்கு கதவை பூட்டிடுறான். நீங்கள் வேத வசனம் படிக்கக்கூடாத படிக்கு கதவுகள் என்ன பண்ணிடுறான்? பூட்டிடுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் இந்த வருஷத்தில் உனக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறேன். எல்லாம் ஓப்பன் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜ், அந்த நிலை நிச்சயமாக ஒரு ஹையர் லெவலில் வரும். அதுதான் பூட்டப்படாத வாசல், திறந்த கதவு. அதுக்கு அடுத்தது, வெறும் ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை, பொருளாதார வாழ்க்கை தேவை, சரீர சுகமாகிய வாழ்க்கை தேவை, சமாதானம் தேவை, சந்தோஷம் தேவை, வெற்றி தேவை, எல்லா வித நன்மைகளும் தேவை. ஒரு மனுஷனாக இருந்தால் வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையே வச்சு காலத்தை ஓட்ட முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வா அதுலேயே ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. முடியாது ஐயா, அது கர்த்தருக்கே தெரியும். நீ வெறும் ஆவிக்குரியவனாவே வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் பாக்கெட்டெல்லாம் பெருசாக்கி அதை கொஞ்சம் நிரப்புறாரு. அவர் தெரியும், நீ வேணான்னா கூட அது உனக்கு உதவியாக இருக்கும். அது அவர் தெரியும். பஸ்ஸில் போன உடனே கண்டக்டர் வந்து, நான் ஆவிக்குரியவன், ஓ ராபா ஷப்பா ரக்க மண்ணா அப்படின்னா, அவர் வந்தப்பா டிக்கெட்டில் வேறப்பா உக்காதுக்குப்பா அப்படியா சொல்லுவார். அவர் சொல்லுவார், நீ எதனா அதெல்லாம் நிறுத்து, பாரிஸ் போடுன்னா 21 ரூபாய் கொடு, இல்லைன்னா பஸ்ஸை விட்டு இறங்கிடு. ஏன்னா அவர் தெரியும். இயேசு சொன்னார்ல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் சொன்னார்ல. அப்போ அவர் தெரியும்ல, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்மகிட்ட கொடுத்தா தானே நம்ம ராயனுக்கு கொடுப்போம். அதனால் அவர் சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம் வேண்டும். ஆமேன். பிசாசு ரொம்ப தந்திரமாக என்ன சொல்கிறான்னா, பொருளாதாரம்லாம் வேணாம், உனக்கு என்ன வேணாம்? பொருளாதாரம் வேணாம், பண ஆசையெல்லாம் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்றவங்க நிறைய பணம் வச்சுன்னு இருக்கிறாங்க.
அப்படி போதிக்கிறவங்க நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க. என்ன முடியாத அளவு பணம் வச்சுக்கின்னு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அப்போ எதை காட்டுது? பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. புரியுதுங்களா? அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில லெவல் நீங்கள் மேலே வரும்படியாக கர்த்தர் சில திறந்த வாசல்களையும் திறந்த கதவுகளையும் என்ன பண்ண போகிறார்னா வைக்கிறார். பிசாசு இது வரைக்கும் பூட்டி வச்சிருக்கிறான். நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஹவுசிங் போர்டு கூட வாங்கக்கூடாத அளவுக்கு அவன் லாக் பண்ணி வச்சிருக்கிறான். கர்த்தர் இந்த வருஷத்தில் அந்த டோரை உடைக்க போகிறார், அந்த வாசல்களை உடைக்க போகிறார். இந்த வருஷம் 2024 முடியறதுக்குள்ள நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க. அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறார். தேவன் தராரா பிசாஸ் தராரா? சில பேர் நினைக்கிறாங்க வீடு அடியேன் இப்படியே இருந்து உண்ணவும் உடுக்கவும் உறங்க பிளாட்ஃபார்மும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவும். கர்த்தர் சொல்றாரு தேவன் தனிமையானவர்களுக்கு அவர் சொல்றார் நான் வீடு கொடுப்பேன் வாசல் கொடுப்பேன்றாரு. இவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அடியனுக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம், அடியன் இப்படியே இருக்கிறேன். அவர் சொல்றார் விட்டுருவார், சரி உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது போ. மாளிகை கேட்டா மாளிகை, பிளாட்ஃபார்ம் கேட்டா பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு எது வேணும்? மாளிகை கேளுங்க, மாளிகையில் 4 ரூமு கேளுங்க, 4 ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா தங்குறதுக்கு எங்கன்னா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குயா, நீங்கள் வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஐயா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். மாளிகை வேணும், கர்த்தருக்காக பயன்படுத்துவோங்க. பரலோகத்தில் போனால் 2 ஊழியக்காரர் 2 நாள் தங்குறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ரிவார்டு வச்சுருப்பார். அவர் சொல்லுவார் என்னுடைய ஊழியக்காரங்க வந்து 2 நாள் தங்கினாங்க, ரூம் கொடுத்தேன், அன்றைக்கி அவர் ஹோட்டலில் தங்கியிருந்தால் 2000 ரூபாய் ஆயிருக்கும், 2 நாளைக்கு நீ ரூம் கொடுத்தனால 2000 ரூபாய்க்கு பதில் பரலோகத்தில் இந்த கிஃப்ட் உனக்கு இருந்தா போ. அப்படி வாழ்வோங்க, இப்படி வாழக்கூடாது. பிற்போக்கான சிந்தனையில் வாழக்கூடாது, முற்போக்கான சிந்தனையில் வாழ்வோம். எல்லாத்தையும் நெகட்டிவாகவே எடுக்கக்கூடாது. சில பேர் பாருங்க பிளேடு தொடாத கையை வெட்டிடும். சில பேர் சில ஆளுக்கு பிளேடே தொட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம்? பிளேடு கையை வெட்டிடும் வெட்டிடும் வெட்டிடும். நிச்சயமா அந்த ஆள் பிளேடை தொட்டா கையை வெட்டிடும். அப்படிப்பட்ட பிளேடு தொடாமல் இருப்பது நல்லது. பிளேடு கையை வெட்டாதுன்ற முற்போக்கான எண்ணம் இருக்கிறவங்க பிளேடை தொடுவது நல்லது. நான் சொல்றீங்க பிளேடை தொட்டா கையை அறுத்துரும், பிளேடை தொட்டா கையை அறுத்துரும், இப்படியே இருக்கிறவன் பிளேடை எடுத்தா கண்டிப்பா என்ன பண்ணிடும்? கையை அறுத்துரும். பிளேடை எடுப்பேன், நான் பேப்பர் கட் பண்ணுவேன், துணி கட் பண்ணுவேன், ஷேவிங் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், எனக்கு பயன்படுத்திப்பேன் நினைக்கிறவனுக்கு பிளேடு ஒன்றும் செய்யாது, பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டுனா ஒரு ஆமேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா பணம்லாம் வேணாம், பணம்லாம் வந்தால் நீ கெட்டு போயிடுவ, பணம் வந்தால் நீ பின்வாங்கி போயிடுவ, பணம் வந்தால் அது உன்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிச்சிடும். இப்படி கேட்கறது தான் பிளேடு கை அறுத்துறோம். நம்ம சர்ச்சில் அப்படி சொல்லல. பிளேடை எடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், பிளேடை எடுத்து நன்மைக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, கையை அறுக்காம பாதுகாக்கிறவர், நம்மை வழி நடத்தக்கூடியவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா இப்படியே போயிடக்கூடாது, யாரோ சொல்றாங்கன்னுட்டு. அதுக்கு அடுத்தது பொருளாதாரத்தில் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு ஓப்பன் டோர் கொடுப்பார். அதுக்கடுத்து சரீர சுகம், அதுவும் முக்கியம். நான் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், என் பாடி நல்லா இருக்குது, சரீரம் நல்லா இருக்குது, உடம்புலாம் தெம்பாக இருக்குதுன்னா நான் 10 அதிகாரம் படிப்பேன், ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். புரியுதுங்களா? ஒரு கடவுளுடைய வார்த்தையை
யார் நல்ல தரமான ஊழியக்காரங்க பேசுகிற மெசேஜை ஒரு 2 மெசேஜ் கேட்பேன். உடம்பு முடியல, குளிர்து, உக்காந்தா முடியல, படுத்தாலும் குளிர்து, ஒன்றுமே முடியல. இப்போ நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேனா? 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேனா? 10 அதிகாரம் படிப்பேனா? ஒரு செய்தி கேட்பேனா? நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது என்னால். உள்ள மட்டும் விருப்பம் இருக்கும். ஆண்டவரே முடியலப்பா, விருப்பம் தான் இருக்கும். அது கூட அந்த நேரத்தில், ஜுர நேரத்தில் எதுக்காக பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணுறோன்னு இருக்குன்னா, அன்பினால இல்லை, செத்துக்கிட்டு தொலையக்கூடாது. நாடு அடிக்குது ஜுரம், உடம்புல ரட்டமாக என்ன பண்ணுது, கொதிக்குது. எங்கே சாகு வந்து தொலையுமோ, கொஞ்சம் கர்த்தரை காப்பாற்றுபடியாக ஜெபிக்கலான்ட்டு, அதுக்காக தான் ஜெபமே ஒழிய கர்த்தரை நேசித்து உம்மை நேசிக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. ஒரு பயம், சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், ஒரு சுயநலமாக தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும், ஜெபிக்கணும். சில பேர் பாருங்கள், நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டான், சுயநலவாதிக்க. உடம்பு கொஞ்சம் சூடாயிட்டா பாருங்க, அடல் பறக்கும் ஜபத்தில். நல்லா இருக்கும்போது பாட்டு பாட மாட்டான், உடம்பு சரியில்லைன்னா பாட்டா பறக்கும். ஏன்னா அது பயத்தில் வருது. அவருக்கு ஒரு பயம் இருக்குது, இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்குது, எங்கே போய் முடியுமோ தெரியாது, உயிர்கள் போய் தொலையக்கூடாது, அதனால் கர்த்தரை பிடிச்சிப்போ அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சுகம் என்கிற வாசலை திறக்கிறார். ஏன்னா நீங்கள் சுகமாகறதாங்க ஆண்டவருக்காக இந்த பூமியில் அப்படி சித்தத்தை நிறைவேற்ற முடியும், திட்டத்தை நிறைவேற்ற முடியும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பவுலை பற்றி எடுப்பாங்க. பவுல் சொல்லுவார், என் மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை. என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லிட்டாரு. இந்த வசனத்தை எடுத்து வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, பவுலுக்கே சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு, உன் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கும், நீ அதை தாங்கிக்கணும். அவ்வளோ பெரிய ஊழியக்காரன், உடனே மண்டையை ஆட்டக்கூடாது, மண்டை மேலேயே மத்த எடுத்து போட்டுடுவேன். பைபிளை படிக்கணும், சும்மா யாருன்னா சொல்கிறாங்கன்னு மண்டைக்குள்ள மசாலாவெல்லாம் ஏற்றிக்க கூடாது, சத்தியத்தை ஏற்றுங்க. பவுலுக்கு உடம்புல அவர் சொன்னாரா, என் உடம்புல சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னாரா, இந்த வியாதி இருக்குதுன்னு சொன்னாரா? இல்லை இல்லை, போகலாமா அந்த வசனம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரை பிசாசு ஏமாத்துறது இந்த வசனத்தை வச்சு, நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரர்களை பயன்படுத்தி ஏமாத்துறான். நம்ம போயிடுவோம், கொஞ்சம் ஒரு ரவுண்டு கட்டலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எடுங்க. 12, 1 கொரிந்தியர் 12. ரெண்டு கொரிந்தியர், சாரி, இதில் தான் பாருங்க. இதை 1லேருந்து படித்தா தான் கரெக்டாக புரியும். பவுல் என்ன சொல்கிறாருன்றது முதல் அதிகாரத்துலேருந்து படிக்கணும். இப்படி அப்படி தலையை விட்டுட்டு வாலியம் விட்டுட்டு உடம்பு வரைக்கும் பார்த்து பாம்பா மீனான்னு கண்டுபிடிக்க முடியாது. தலையும் வாலியும் பார்த்தா தான் இது பாம்பா மீனான்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சில நேரத்தில் பாம்பு மீனும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், தலையும் வாலையும் மறைச்சிட்டு காட்டினா. அதனால் தலையும் காட்டணும், வாலையும் காட்டணும், அப்போ தான் அது பாம்பா மீனான்னு தெரியும். அதனால் எப்பவுமே ஒரு வசனம் உங்களுக்கு யாருன்னா போதிச்சாங்கன்னா, உங்கள் கையில் பைபிள் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 20 முறை திறந்து படித்து சரியா தவறா அப்படின்றத உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கிட்ட 1 முறைக்கு பல முறை கேட்டு தீர்மானித்து ஆவியானவர் எதை கற்று தருகிறாரோ அதை பிடிச்சிக்கங்க. ஏன்னா சில நேரத்தில்
நான் ஒரு ஆங்கிளில் பேசுவேன், ஆனால் நீங்கள் வேற ஒரு ஆங்கிளில் இருப்பீங்க. நான் ஒரு அலைவரிசையில் பேசின்னு இருப்பேன், நீங்கள் வேற ஒரு அலைவரிசையில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் சிலதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் வீட்டில் போய் படிங்கன்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு பவுல் எப்படி தொடங்குறாரு? மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. எங்கே தொடங்குறாரு? மேன்மை பாராட்டுதுன்னா என்ன? ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். மேன்மை பாராட்டுவது என்றால் என்ன? பெருமைப்படுறது, பந்தா பண்ணுறது. நம்ம ஸ்லாங்கில் இன்னைக்கு சொல்லணும்னா, பந்தா பண்ணுறதுலாம் எனக்கு கிடையாது. பவுல் எப்படி எழுதுறாரு? பந்தா பண்ணுறதுலாம் ஏதோ ஒரு படத்தில் தான் தமிழுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தமிழுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவர் சிங்கள தமிழ்லேருந்து பேசுவார், அதை நம்ம சென்னை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுபோல் நான் அவர் பேசின தூய தமிழ்லேருந்து நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, மந்தெல்லாம் பண்ண மாட்டேன் நான் அப்படின்றாரு. சரி, அதுக்கு அடுத்தது ஆகிலும் அப்படின்னா ஏஜல் தான் கரெக்டாக பேசுவான். அப்பாலிகா கர்த்தரருடைய தரிசனங்களையோ வெளிப்படுத்தல்களையோ சொல்லுகிற. அவர் சொல்கிறாரு, நான் மேன்மை எனக்கு சும்மா மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லைன்னா, இது எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு அந்த பந்தாவே இல்லை என்கிட்ட. என்னது? அவர் ஜெபிக்கிறார். பவுல் அதிகமாக ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அதை பற்றி பெருமையாக பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு சில பேர் போய் பாருங்க, ஐயா 40 நாள் உபவாசத்தை தொடங்கி இருக்கிறார். தொடங்குவாங்க. இப்போ மார்ச் மாதம் வருது, ஈஸ்டரு. அதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் நிறைய பேர் தொடங்குவாங்க. எல்லா மீடியாஸ்லேயும் வரும். உங்கள் ஜெப குறிப்புகளை ஐயாவுக்கு அனுப்புங்கள். முதல் நாள் ஜெபம், 2வது நாள் ஜெபம், 3வது நாள் ஜெபம். இதெல்லாம் எனக்கு இல்லை, இந்த பந்தாலாம் என்கிட்ட இல்லைன்றாரு பவுல். புரியுதுங்களா? சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒரே பந்தா. அவர் ஜெபம் பண்ணுறதுல பந்தா, அப்படியே ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஸு. ஏசுனார் எப்படி கல் பூச்சி ஜெபம் பண்ணாரோ, அவர் உண்மையில ஏசுனார் கல்லெல்லாம் பூச்சி ஜெபம் பண்ணாரோ யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை தான். அதே போல் இவரை ஒரு கல் பக்கத்தில் நின்று அப்படியே அதே மாதிரி தான். நான் நினைக்கிறேன், ஹெட்டை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நின்று ஜெபம் பண்ணுவார். அதை தான் சொல்கிற பவுல், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. புரியுதுங்களா? இந்த பந்தாலாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஜபம் பண்ணுவேன், ஆனால் ஜபம் பண்ணுறேன்னு பந்தம் பண்ண மாட்டேன். நான் உபவாசம் இருப்பேன், நான் உபவாசம் இருக்கிறேன்னு பந்தம் பண்ண மாட்டேன். நான் தேவனை ஆராதிப்பேன், தேவனுக்காக ஊழியம் செய்வேன், தேவனுக்காக கொடுப்பேன், ஆனால் பந்தம் பண்ணிக்க மாட்டேன், பெருமை பாராட்ட மாட்டேன். அதுதான் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஆகிலும் இருந்தாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். அப்படின்னா சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன் பாருப்பா, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, கர்த்தர் எனக்கு சில வெளிப்பாடுகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. நான் இதெல்லாம் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உன்னுடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக, தேவனுக்காக நீ வாழ்கிற வாழ்க்கையின் பக்தி வைராக்கியத்துக்காக தான் சொல்கிறேனே ஒழிய என்ன பந்தா பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லலை. புரியுதுங்களா? அவர் அதான் சொல்கிறாரு. இப்போ பாருங்க, 2வது வசனம் எப்படி தொடங்குறாரு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இது எப்படி சொல்றது? எனக்கு ஒரு ஆள் தெரியும், எனக்கு ஒரு ஆள் தெரியும். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எத்தனாவது வானத்துக்கு போனாரா அந்த ஆளு? பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆளை தெரியும். அந்த ஆளு 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனாரு? 3ஆம் வானம். அது என்னது 3ஆம் வானம்? வானத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று நம்ம பார்க்குற பறவைகள் பறக்கிற வானம், முதல் வானம். 2வது பார்த்தீங்கன்னா, பறவைகள் பறக்கிறதுக்கும் மேலே மேகங்கள் இருக்குது. அந்த வானத்தில் நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் பார்க்கலாம். 40,000 அடியில் ஃப்ளைட் பறக்கும்.
நீங்கள் ஃப்ளைட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, எல்லாம் மேகம்தான் தெரியும். நான் ஃப்ளைட்டில் போய் பார்த்துக்கிறேன். ஃப்ளைட்டில் மேலே 40,000 அடியில் ஃப்ளைட் பறக்கும் போது அது 2வது வானம். அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மேகம்தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பூமி தெரியாது, பறவை தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க, மேகம் இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளில் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா இந்த நட்சத்திரங்கள், இந்த மண்டலங்கள்லாம் இருக்குது, கேலக்ஸி. இது 2nd வானம். 3வது வானம்ன்றது என்னென்னா தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இடம், 3வது வானம். அப்போது அதை தான் சொல்கிறாரு, 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு படிக்கணும். இவர் சொல்கிறார் ஒரு மனுஷன் தெரியுன்றாரு. அந்த மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்னு சொல்கிறாரு. அவன் சரீரத்தில் இருந்தானா இல்லை சரீரத்துக்கு வெளியில் இருந்தானா அது எனக்கு தெரியல, தேவன் தான் தெரிவார் அப்படின்றாரு. இப்போ இந்த ஆள் யாரை பற்றி பேசுகிறாரு? பவுல் யாரை பற்றி பேசுகிறார்? அவரை பற்றி தான் பேசுகிறார். இது எங்கே நடந்துச்சுன்னா, பவுல் சுவிசேஷம் சொல்ல போகும்போது பாருங்க, பவுலை கல்லால் அடித்து பவுல் செத்து போனான்னு சொல்லத்தக்கதாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சரீரத்தை தரன்னு இழுத்துன்னு போய் ஊருக்கு வெளியில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்து அழுது கொண்டு இருப்பாங்க. பவுல் எழுந்து என்ன பண்ணுவார்னா, ஜனங்களை பார்த்து நம்ம வேறு ஊரில் போய் சுவிசேஷம் சொல்லலாம், இந்த ஊரில் அடிச்சிட்டானுங்க பரவாயில்ல அப்படின்னு போவார். ஏஞ்சல் கொஞ்சம் அந்த வசனத்தை எடு. பவுலை கல் எறிந்து அவன் செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாக எங்கே இருக்கணும்? அப்போஸ்தலரில் வரும். அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா அவர் சுவிசேஷம் ஊழியம் செய்வார். கிட்டத்தட்ட ஒரு 13-14வது அதிகாரத்துக்கு நேரம் வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பவுல் யாரை பற்றி பேசுகிறாருன்னா கவனிங்க, யாரை பற்றி பேசுகிறாரு? நீங்களாம் யாரும் எடுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்க செய்வாங்க. ஒருத்தருக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா செய்வாங்க, நீங்கள் என்ன கவனிங்க. பாருங்க, பவுல் யாரை பற்றி பேசுகிறாருன்னா தன்னை பற்றி பேசுகிறாரு. தன்னை பற்றி பேசுறாரு. எப்படி பேசுகிறாரு? கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அப்போது இது பாருங்க, எதுக்காக அப்படி பேசுகிறேன்னா, பவுல் சொல்கிறாரு, நான் மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. பார்த்தீங்களா? இப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்னுடைய ஆவிக்குரிய மேன்மை உனக்கு தெரியுமா? நான் ஆவிக்குரிய உலகத்தில் எவ்வளோ தூரம் போய்கிறேன் தெரியுமா? 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதையே சாட்சியாக சொல்லி ஊராக சுற்றி எந்த சபையிலும் ஐக்கியமாக இருக்க மாட்டான். தாள் ஊராக இதே பொழப்பா சொல்லுவார். இப்பொழுது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சகோதரன் சாட்சி சொல்லுவார். அடுத்த சபையில் அடுத்த வாரம், இப்படி வாரம் சபையாக போய் சபையாக சாட்சி சொல்கிறது தான் வேலை. என்ன வேலை? என்னை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள், நான் கர்த்தருக்குள் விசேஷமானவன், உங்கள் எல்லாரையும் விட நான் விசேஷமானவன், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, தன்னை தான் சொல்கிறாரு. என்ன எப்படி சொல்கிறாரு தெரியுங்களா? ஒரு மனுஷனை அறிவேன். இப்போ இந்த இடம்லாம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி இவருக்கு தெரியும்? இவர் தான் அது. அதான் சொல்ற பாருங்க, அவர் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இவர் சொல்றார், அவன் பாடியில் இருந்ததா சரீரம் இருந்ததா சரீரம் இல்லாமல் இருந்ததா தெரியல, ஆனால் ஃபீலிங் என்னமோ சரீரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்படி சொல்றார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுத்துக்கப்பட்டு எங்கே போயிட்டாரா? பரதீஸ் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி லூக்கா 15வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் வரும். லாசரு ஒரு பணக்காரன், 2 பேர் மரிக்கிறாங்க. அந்த ஏழை லாசரு எங்கே போய் உட்காந்தாரு? பரதீசில் ஆபிரகாம் மடியில் இருந்தார். இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் அங்கே போனேன், ஆனால் பெருமையாக பேசலை,
யாரோ ஒருத்தர் போன மாதிரி பேசுறாரு, யாரோ ஒரு ஆள் போன மாதிரி சொல்றாரு. ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான், அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு. பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னா, மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். என்ன கேட்டாரா? மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாக வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இது எப்படிங்க? ஒரு ஆள் போயிட்டு வந்தது இவர்கிட்ட எப்படி தெரியும்? யாரும் போல, இவர் தான் போனாரு, அதை தான் பேசுறாரு. அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். திரும்பவும் சொல்றாரு, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா அது எனக்கு தெரியல அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 5வது வசனம், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவனை மேன்மை பாராட்டுவேன் சொல்லிட்டு ஏஞ்சல் போடு, அதுதான் கரெக்டு. இது எங்க நடந்தது பவுலுக்குன்னா பாருங்க, அதிகாரம் 14 பாருங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். என்னாச்சு? பவுல் சுவிசேஷம் சொல்றாரு. பவுல் சுவிசேஷம் சொல்லும் போது கவனிங்க, அங்க வாசிக்கணும், அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் வந்து சில யூதர்கள். ஏங்க யூதர்கள் வந்து பவுலை கல்லடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பவுல் என்ன பேசுறாரு தெரியுமா? இயேசுவின் கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லுறாரு. இந்த யூதர்கள் எதை போதிக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கிருபையே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவையில்லை? கிருபை தேவையில்லை. அவங்கள பொறுத்தவரையிலையும் கையை கழுவணும், காலை கழுவணும், தலையை கழுவணும், உடம்புக்கு ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்கணும், 4 முறை குளிக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், வீட்டில் இங்கே பட்டை போடணும், அங்கே பட்டை போடணும், ஒரே சடங்காச்சாரம் சம்பிரதாயத்தில் நிரம்பி இருக்கிறவன் தான் யூதன். பவுல் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார், நீதிமான்களாக்கி விட்டார், பிள்ளைகளாக்கி விட்டார். இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இவன் தான் வந்து கல்லடிச்சான். பவுலை கல்லடிச்சவன் யாரு? இயேசுவை அறியாதவன் இல்லை, பிதாவாகிய தேவனை அறியாதவன் இல்லை, பிதாவை அறிந்தவன். எந்த வம்சத்தில் எந்த குலத்தில் இயேசு வந்தார் அந்த குலத்தை சேர்ந்தவன் தான் வந்து இயேசுவை பிரசங்கிக்கிற, இயேசுவின் கிருபையை பிரசங்கிக்கிற யூதர்களாகி இவங்க தான் கல்லடிச்சான். இன்னைக்கும் பாருங்க, சத்தியத்தை போதிக்கிறோன்னா நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம், இதை கள்ள உபதேசம் சொல்லி கல்லடிக்கிற யூதர்கள் இவங்க தான். நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க சென்னை பட்டணத்தில். இந்த சத்தியத்தை பேசுனா இது கள்ள உபதேசமா? அவன் முட்டில நிற்கிற பெருமையா பேசுனா நல்ல உபதேசம். இங்க பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷனை அறிவேன். யாரை பத்தி சொல்றாரு? தன்னை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துக்கு போ ஏஞ்சல், ஜூம் பண்ணு. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், அடுத்த வசனம், பவுலை என்ன பண்ணிட்டா? கல்லடிச்சு கொன்னுட்டாங்க. லிட்டரலாவே பாடியிலேருந்து ஸ்பிரிட் வெளியில வந்துடுச்சு பவுலுக்கு. பவுல் வந்து செத்தே போயிட்டாரு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இவருடைய ஸ்பிரிட் எங்கே போயிடுச்சு? 3ஆம் வானம் வரைக்கும் போய்க்குது. அங்கே தேவ தூதர்கள் பேசுகிற சத்தத்தை கேட்குது, ஸ்பிரிட்டு கேட்டுன்னு இருக்கிறார். அதை தான் இங்கே எழுதுறாரு. அப்போது சீஷர்கள் அவனை சூழ்ந்து இருக்கையில் பட்டணத்து அவன் எழுந்து, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போன ஸ்பிரிட்டு திரும்ப பாடிக்குள்ளே வந்து திரும்ப உயிரோடு எழுந்திரிச்சிட்டார் பவுல். எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடன் கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்த தான் வந்து பவுல் சொல்கிறாரு, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை அறிவேன், அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பா இருந்தானு தெரியல, 3ஆவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டானா. இது சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள், வேதத்தை ஆராய்கிறவர்கள் சொல்கிறாங்க. பவுல் இன்னொருத்தரை பற்றிலாம் பேசலை, தன்னை பற்றி பேசுகிறாரு. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறாருன்ட்டு சொல்லிட்டு, இப்போ தான் இதை சொல்லின்னு வரும்போது தான் சத்தியமானதை நான் பேசுகிறேன். 6வதுல பேசுகிறேன். 6வது சொன்னேன் எங்கே? 2 கொரிந்தியர் 12. சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னால் கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் சொல்லிட்டு, அன்றியும் கவனிங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் பவுலுக்கு கவனிங்க என்ன வெளிப்படுத்தப்பட்டது? என்ன வெளிப்படுத்தப்பட்டது?
அவர் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அநேக வெளிப்பாடுகளை பெற்றார். புரியுதுங்களா? அப்போ அவர் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை பேசுறாரு. நான் அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எனக்கு சில வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டுச்ச, அந்த வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு, அதை நான் பேசாத படிக்கு, அதை நான் மக்கள் மத்தியில் சொல்லாத படிக்கு, கவனிங்க, அது என்ன, நான் என்னை உயர்த்தாத படிக்கு, என் பாருங்க உயர்த்தாத படிக்கும், பாருங்க மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, மாம்சன்றது அவர் எதை சொல்றாருன்னா வாழ்க்கையை சொல்லுகிறார், சரீரத்தை சொல்லல. புரியுதுங்களா? வாழ்க்கையை சொல்றாரு. எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்துருக்கிறாரியா, ஆனா இந்த வெளிப்பாடை நான் மக்களுக்கு சொல்லாத படிக்கு, இதில் நான் ஒரு மேன்மை பாராட்டாத படிக்கு, இதை நான் பிரஸ்தாபப்படுத்தாத படிக்கு எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது என்னை பாருங்க குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இது என்ன தெரியுங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், பவுலுக்கு சில ரகசியங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவன். அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடுலாம் பவுலுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் பவுலுடைய நிருபங்கள்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேதுரு எழுதும் சொல்கிறாரு, பவுல் எழுதுறது அது அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. எப்படி எழுதுறாரு? அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குதுப்பா, டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. பவுல் எழுதுறத சாதாரணமானவங்களாம் புரிஞ்சிக்க முடியாது, அப்படி ஆழமான சத்தியங்களை எழுதுகிறார் பவுல் அப்படின்னு பேதுரே எழுதுறாரு. அவங்களுக்கே விளங்கலை, அப்போஸ்தலர்களுக்கே பவுல் எழுதுகிற வெளிப்பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்ற பவுல் இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கு, எங்கெல்லாம் பவுல் போய் ஜனங்கள் மத்தியில் பேசுகிறாரோ அங்கெல்லாம் பவுலை கல்லடிக்கிறதுக்காக ஒரு முள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பவுலை அடித்து துரத்துவதற்கு ஒரு முள் இருக்குது. இப்போ பவுலை என்ன வேண்டார்னா, நான் எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறேனோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள், இந்த கல்லடிக்கிறது, எனக்கு ஓட துரத்துறான், என்னை அடிக்கிறான், பிடிக்கிறான், சுவிசேஷம் சொல்லக்கூடாது சொல்கிறானே, இந்த தடையெல்லாம் என்னை விட்டு நீங்கணும், நான் நல்லா சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தான் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க, 8வது வசனம். அவர் சொல்றாரு, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எது? இந்த பிரச்சனைகள், இந்த எதிர்ப்புகள், இந்த கல்லடிகள், காயங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். ஏன் அந்த கர்த்தர் அந்த இதுவை நீக்கல, அந்த எதிர்ப்பை கல்லடிக்கிறதெல்லாம் ஏன் நீக்கல அப்படின்னா, இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், என் நாமத்து நிமித்தம் உங்களை தூஷிப்பார்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எப்படி நீக்குவாரு? நீக்கல. அதுக்கு தான் நீக்கல. இயேசு சொல்லாம இருந்தா பரவாயில்ல. இயேசு நம்மளுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இயேசு அவரு போதிக்கும் போதே ஜனங்களுக்கு போதிச்சிட்டாரு, என் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க, துக்கப்படுத்துவாங்க, என் நிமித்தம் உங்களை அடிப்பாங்க, என் நிமித்தம் உங்களை சிறையில் போடுவாங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் எல்லா பாடுகளும் வரும், சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் அநேக காரியங்களை இழக்க வேண்டி வரும், ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் தாங்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்துக்காக பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், இதையெல்லாம் தாங்கணும்னு சொல்லுவார். இப்போ பவுலுக்கு அதை எடுத்துருவாரா? எடுப்பாரா? முடியாது. அதனால தான் பவுலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது உன்னை விட்டு போவாது, ஆனால் அதை தாங்கி ஜெயிக்க உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இப்போ வியாதியை பற்றியே பேசல பவுல், அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, அதை மக்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற முள். அவர் எப்பெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு முள் வருது, கல்லடி வருது, எதிர்ப்பு வருது, தூஷணம் வருது. பவுலை ஜெயிலில் போடுறாங்க, பவுலை சவுக்கால் அடித்தாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் படித்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் எத்தனையோ தரம் காவலில் இருந்தேன், கட்டுகளில் இருந்தேன்,
கப்பல் சேதத்தில் இருந்த, பிரயாண சேதத்தில் இருந்த, சவுக்கடிப்பட்ட, மிலாறுகளில் அடித்தாங்க, வாரினால் அடித்தாங்க, 39 முறை 2 முறை அடிச்சிருக்கிறாங்க என்ன சவுக்கில். இவ்வளோ சொல்கிறார் பவுல். இவ்வளோ அடி பவுலுக்கு ஏன் வந்துச்சு? இயேசு வெளிப்படுத்தின காரியங்களை சொன்னதுனால வந்துச்சு. இங்கே வியாதியே சொல்லலை. பவுல் வியாதியை பற்றியே பேசலை. பவுல் நல்லா இருக்கிறாரு. ஆனால் சில பாஸ்டர்மாருங்க தான் எடுத்து மாம்சத்தில் ஒரு முள், பவுலுக்கு ஒரு முள், உனக்கும் ஒரு முள். பவுல் வேண்டிக் கொண்ட போது இயேசு என்ன சொன்னாரு? அந்த முள் இருக்கும் சொன்னார சொல்லி, அதே போல உனக்கு இந்த வியாதி சாகிற வரைக்கும் இருக்கும். இப்படி போதிச்சத சில பேர் கேட்டு அதையும் சத்தியம் நம்பி என்ன பண்ணுறாங்க மக்களுங்க, அவங்க உடம்புல இருக்கிற வியாதியை எதிர்த்து நின்று துரத்துவது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பலவீனம் ஒரு பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். நீங்கள் எதிர்த்து நின்னா ஓடிடுவான். நீங்கள் எதுக்காத படிக்கு, அதை அரவணைக்கும் படிக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? சில பாஸ்டர்களை கொண்டு தந்திரமாக இது போல் ஒரு போதனையை இன்புட் பண்ணிடுறான். இப்போ இந்த போதனை கேட்டால் என்ன பண்ணுவாங்க மக்களுங்க? பவுலுக்கு ஒரு முள், எனக்கும் ஒரு முள். நான் கேட்குறேன், நீங்களும் பவுல் அவ்வளோ பெரிய ஆளா? பவுல் பெரிய ஆள் ஒத்துக்கிறேன், சரி. அவருக்கு ஒரு முள் இருந்துச்சு ஒத்துக்கிறேன். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? பவுல் எத்தனை ஊருக்கு போனார்ன்ட்டு பிரசங்கம் பண்ணார்ன்ட்டு பின்னாடி 2-3 மேப்பு குத்துக்கிறாங்க. அந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க. அவர் ஊழியத்துக்காக போன ஊருங்க, கல்யாணம் பண்ணிக்காமல் ஊராக போய் இயேசுவை பற்றி ஊழியம் செஞ்சு அவர் பவுல் 39 முறைன்னு சொல்லிட்டு சவுக்கடி 2 முறை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் கொம்பால் அடிச்சிருக்கிறாங்க, மிலாறுகளால் அடிச்சிருக்கிறாங்கன்னா சாட்டை அதில் அடிச்சிருக்கிறாங்க. அவரை ஜெயிலில் பல வருஷமாக ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் நான் அவ்வளோ பெரிய ஆளா? பவுலுக்கு ஒரு முள், எனக்கு ஒரு முள்ளுன்னு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை. ஏமாந்து போயிடாதீங்க. பவுல் வியாதியில் இல்லவே இல்லை. நல்லா கேட்டுங்க, பவுல் வியாதியில் இல்லை. வியாதியில் இருந்தால் அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? எவ்வளோ ஊர் சுற்றிக்கிறார் பாருங்க. அவ்வளோ ஊருக்கு பவுல் நடந்து போய்க்கிறாருங்க. வியாதிக்காரன் போக முடியுமா? ஆஸ்மா வியாதி, டிபி வியாதி, இது போல் வியாதியில் இருந்தால் அவ்வளோலாம் போகவே முடியாது. பவுல் அவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறாரு தெரியுங்களா? இவ்வளோ அடித்து கூட உயிரோடு இருந்திருக்கிறாரு. சவுக்கால் அடித்து, பெரம்பால் அடித்து, மிலாரால் அடித்து உயிரோடு இருந்திருக்கிறார். வியாதிக்காரன் அடிச்சிருந்தா அப்போயே செத்து போயிருப்பான். 39வது அடி அடிக்கும் போது ஆள் காலி. பவுல் நல்ல மனுஷங்க. சும்மானா பிசாசு என்ன பண்ணுறான்? ஜனங்களை அதாவது வியாதியை எதிர்த்து நிற்கக்கூடாத படிக்கு, அதை அரவணைக்கும்படிக்காக பிசாசு என்ன பண்ண தந்துருமா? பவுலுக்கும் ஒரு முள் இருந்துச்சாமே, சாகிற வரைக்கும் இருந்துச்சாமே, அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலாமே, அதனால உன் சரீரத்தில் கூட ஒரு முள் வியாதி இருக்கும் அப்படின்னு விட்டுடுறான். நம்ம ஆளுங்க ஆமேன், அடியேனும் ஒரு பவுல் போல நாசமா போச்சு. நான் சொல்கிறேன், பவுல் வியாதியே சொல்லலை. அவர் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இருக்கிற வியாதியை சொல்லலை அவர், புரியுதுங்களா? அவர் வெளிப்பாடுகளை பேசும்போது எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் அடி, உத, எதிர்ப்பு, ஜெயிலு, அதுதான் சொல்கிறாரு முள்ளுன்ட்டு. சரி, எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த புது வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சரீர சுகமாகிய கேட்டை, வாசலை ஓப்பன் பண்ணி இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டுவோம். எத்தனை வந்த மெசேஜே பேசலை, அப்படியே ஃபுல்லாக லோடடாக இருக்குது. அடுத்த வாரம் வேறு சப்ஜெக்ட் பேசுவேன், கவலைப்படாதீங்க. அதனால் திறந்த வாசல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுங்கள், எனக்கு திறந்த வாசல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில், எல்லா நன்மைகளிலும் எனக்கு திறந்த வாசல் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தலில் சொல்கிறார் ஆண்டவர்,
இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்டவும் முடியாது, ஒருவனும் திறக்கவும் முடியாது. அவர் திறந்து வச்சிட்டார்னா யாராலையும் பூட்ட முடியாது. ஆமென். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒருவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென்.